இந்த பொருளாசைக்காரன், இந்த பொருள் மேலே ஆசை வச்சிருக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்ம சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. எங்கே பார்த்தாலும் பொருளாசை, பொருளாசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று பைபிளை படிக்கிறோம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே எனக்குரியதை நான் பற்றி கொண்டு எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்ளுவேன் என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க. ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவரை சார்ந்து இருந்தால் நிச்சயமாக உங்கள் பேரில் சீட்டு விழும் என்று கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்கிறேன். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்?